எல்ராய் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தியானப்பட்ட வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லி இருளே நடக்கலாம் இருந்தால் சத்தியத்தைப்படி நடவாமல் பொய் செல்லுவர்களாக இருப்போம். இன்றைக்கு சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட அன்பை பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு சுகம் பண்ணுறேன், சத்தியத்தையும் நடக்கிறேன், அவருக்காக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறேன், அனைதரமும் ஆண்டவருக்காக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இருளில் நடந்தீங்கன்னா, அவருக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டு வேசித்தனை பண்ணிட்டு பலவிதமான பாவங்கள் செஞ்சுட்டு நீங்கள் இருளில் எடுத்தீங்கன்னா, நான் உண்மையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பொய் செல்லுகளாக இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுங்க. நீங்கள் உங்களே ஏமாற்றி கொண்டிருக்கீங்க, உங்களையும் தாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க. இப்படிப்பட்டவர்கள் அவர் பிள்ளையை இருக்க முடியாது, இருக்க மாட்டார்கள். அவருடைய கிருபையை இழந்து விடுவார்கள். தேவ பிரச்சனை அவரோட கூட இருக்காது. நல்ல ஐக்கியமே அவரோட இருக்க முடியாது. நல்ல உறவுல இருக்க முடியாது. அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருள் பற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ தேவனுக்காக பயந்து வாழுகிற பொழுது அவருடைய கிருபையை நித்தியம் பெறுகிறார்கள். அவருடைய பிரசனத்தை அனுபவிக்கிறார்கள். அவர் முகமுகமாய் பேசுகிறார்கள். எப்பொழுதும் அவருடைய வாழ்க்கையில் சத்தியத்தை நடக்கிற பொழுது, அவர்கள் பயந்து வாழுகிற பொழுது அவருடைய கிருபை வெளிச்சம் அவர்கள் சுற்றிலும் பிரகாசிக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைதான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க முடியும். அவர்கள் வெளிச்சம் எப்பொழுதும் கூட இருக்கும். இருள் அவளை பற்றாது, வெளிச்சம் மாத்திரம் அவர்களை சூழ்ந்திருக்கும்.